இப்ப நெக்ஸ்ட் ஒரு காரியம் நடக்க போகுது பாருங்க. பெரிய காரியம் நடக்க போகுது. அதான் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். ಈಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ನಡೆಯೋದಕ್ಕಿದೆ. 12வது அதிகாரத்துல என்ன நடக்குது? 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? அங்க ஒரு கர்ப்பமா இருக்கிற ஒரு ஸ்திரீ வந்து ஒரு குழந்தைய வந்து கையில வச்சிருக்கிற மாரி இருக்குதுங்க. ಅಲ್ಲಿ ಗರ್ಭವತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. அவ கர்ப்ப வேதனையில கத்துறா அந்த அம்மா. ಅಲ್ಲಿ ಗರ್ಭ ವೇದನೆಯಿಂದ ಆಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அப்போ வந்து என்ன பண்ணுது, ஒரு மிருகம் வந்து அந்த பிசாசு இதான் டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த டிராகன் வந்து என்ன பண்ணுது, அது சண்டை போடுது அந்த அம்மா கூட. அந்த அம்மாவ வந்து எப்படியாவது அந்த குழந்தை பிறக்காதபடிக்கு பண்ணணும் அப்படின்னு பாக்குது. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮೃಗ ಘಟಸರ್ಪ ಏನ್ ಮಾಡ್ತಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಹೇಗಾದ್ರೂ ಆ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೋರಾಡ್ತಾ ಇದೆ. அந்த அம்மா ஓடுது, ಕಾட்டுக்கெல்லாம் ஓடுது அந்த அம்மா அப்படி. ಅಲ್ಲಿ ಕಾಡಿನಲ್ಲೆಲ್ಲ ಓಡ್ತಾ ಓಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಆಕೆ. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, 3 வருஷம் அந்த குழந்தைய அப்படியே பாதுகாத்துக்குவார் குட்டி பள்ளிய. ಅಲ್ಲಿ ಆ 3.5 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆ ಒಂದು ಮಗುವನ್ನ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಕಾಪಾಡ್ತಾರೆ. என்ன இது அர்த்தம்? ಇದರ ಅರ್ಥ ಏನು? இது என்ன அர்த்தம்னா, அந்த டிராகன் வந்து அந்த பிசாசு அந்த இருக்குல்ல, அந்த பிசாசு வருது. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮಹಾ ಘಟಸರ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಸೈತಾನನ ಒಂದು ಹೋಲಿಕೆ. அது என்ன பண்ணுது, அது வந்து அ பாருங்க இப்ப 9வது வசனம் படிங்க. 12வது அதிகாரம் 9வது வசனம். 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಚನ. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய தள்ளப்பட்டு அது பூமியிலே விட தள்ளப்பட்டு அதனோடு கூட அது பாருங்க அந்த சாத்தான் வந்து என்ன பண்றான், அவன் வந்து இந்த 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 குழந்தை வந்து இதாயிரக்கூடாது, ஜனங்களுக்கு வந்துரக்கூடாது அப்படின்னு வந்து இந்த குழந்தைய வந்து இது பண்றான் அவன். ಅಲ್ಲಿ ಈ ಮಗು ಜನಗಳಿಗೋಸ್ಕರ ಬರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಅಡೆತಡೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா எப்படி ஜெயிக்கிறாங்க ஜனங்க? ಜನಗಳು ಇದನ್ನ ಹೇಗೆ ಅದನ್ನ ಜಯಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? இது இது வந்து வெறும் அந்த 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 குழந்தைக்கு மாத்திரம் சொல்ல, நம்ம லைஃப்லயும் செட்டானிக் அட்டாக் அந்த இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக் வரும்போது எப்படி நம்ம அத ஜெயிக்க முடியும்? ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೈತಾನನ ಆಕ್ರಮಣ ಆಗಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? எப்படி அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, 3 இருக்குங்க. 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ಅಲ್ಲಿ 3 ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯಗಳು ಇದೆ. இன்னைக்கு கூட நம்ம லைஃப்ல நம்மளுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் அட்டாக், நம்ம ஆவிக்குரிய ப அட்டாக் நம்மளுக்கு முடியல, நம்மளால பிசாசு போராட்டம் மாரி நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னா, அந்த 3 காரியங்கள் ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಸೈತಾನನ ಒಂದು ಆಕ್ರಮಣಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 3 ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ಎದುರಿಸಲ್ಪಡಬಹುದು. எப்படி பாருங்க, இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வசனம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அ நைட்டும் பகலும் வந்து பிசாசு என்ன பண்றான், அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா சில காரியங்கள பேசுறாங்க. நைட்டு பகலும் அக்யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. டயாபாலோஸ் அப்படின்னு அக்யூஸ் பண்ணிட்டே இருக்கிறான். இவன் சரியில்ல, இது ராங்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ಅಲ್ಲಿ பிசாசு. ಸೈತಾನ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೂಷಣೆಕಾರ. ಯಾವಾಗ್ಲೂ ಹಗಲು ರಾತ್ರಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೂಷಣೆ ಮಾಡುವಂತದ್ದೇನು ಸರಿ ಇಲ್ಲ ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ದೂಷಣೆ ಮಾಡುವಂತವನು. எப்படி பிசாச ஜெயிக்கிறாங்க? ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ಆತನನ್ನ ಜಯಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? 16வது வசனம் பாருங்க. 11 சாப்டர் 12 11 வெர்ஸ் வசனம். 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ம். அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாருங்க, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும், சாட்சியின் வசனத்தாலும், 3வது அவங்க லைஃபே வந்து என்ன பண்றாங்க அவங்க டியரா கன்சிடர் பண்ணல. இந்த 3 காரியத்தினால ஜெயிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಾಕ್ಷಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಯಜ್ಞದ ಕುರಿಯ ರಕ್ತದಿಂದ ವಾಕ್ಯದ ಬಲದಿಂದ. ஒண்ணு இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் அப்படின்னு சொல்றோம்ல நம்ம. ಒಂದನೇದಾಗಿ ಯೇಸುವಿನ ರಕ್ತಕ್ಕೆ ಜಯ ಜಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಲ್ವಾ? இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம ஜெயம் நம்மளுக்கு உண்டு. ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಜಯ ನಮಗೆ ಉಂಟು. நம்ம வாயிலிருந்து வர்ற சாட்சியின் வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவ அறிக்கையிடுறோம் தெரியுமா? வாயிலிருந்து நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம் இல்ல. ஏன் என்னுடைய அதிகாரம் வந்து எனக்கு ஏசப்பா குடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வாயிலிருந்து வர்ற சாட்சியின் மூலியமா பிசாசை ஜெயிக்கிறோம். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರ್ತಕ್ಕಂತ ಸಾಕ್ಷಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ದೇವರ ಮಗಳು ದೇವರ ಮಗನೆಂಬುದಾಗಿ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಕ್ಕಂತ ಸಾಕ್ಷಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಜಯವನ್ನ ಹೊಂದ್ತೀವಿ. 3வது என்னது? ಮೂರನೇದಾಗಿ ಏನದು? நான் மரணமே வந்தாலும் நான் ஏசப்பாக நிப்பேன். அந்த தைரியம். ಮರಣವು ಬಂದ್ರೂ ಸಹ ಯೇಸುವಿಗಾಗಿ ನಾನು ನಿಂತುಕೊಳ್ತೀನಿ ಅಂತಕ್ಕಂತ ಧೈರ್ಯ. ஐ டோன்ட் லவ் மை லைஃப், ஐ லவ் ஜீசஸ். அதான் ನನ್ನ முக்கியம். ಜೀವವನ್ನ ನಾನು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ. நான் வந்து பிசாசு போராட்டம் எதிர்த்து வந்து நீ ஏசப்பா மறுதலிச்சுன்னு சொன்னா கூட நான் என்ன பண்ண மாட்டேன். இல்ல நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன். என் லைஃப கூட நான் நேசிக்கல. என் லைஃபோட ஏசப்பாவை நிறைய நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றது. ಅಲ್ಲಿ ನಾವ್ ಹೇಳ್ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನನ್ನ ಜೀವಕ್ಕಿಂತಲೂ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರೀತಿಸಲ್ಪಡ್ತೇನೆ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಹೇಳುವಂತದ್ದು. இத பிசாசு பார்த்துட்டானா பயந்துருவான். இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ பார்த்தானா பிசாசு நடுங்குவான். ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕ್ರೈಸ್ತರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಸೈತಾನ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಡುಗ್ತಾನೆ. ஐயோ இவன் லைஃபையே நான் ஏசப்பாவை அவன் லைஃபோட ஏசப்பாவை அதிகமா நேசிக்கிறான்.
ಅವನ ಜೀವಕ್ಕಿಂತಲೂ ಯೇಸುವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால வாயில வந்து அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அறிக்கையிட்டு போராடுறான். ಅಲ್ಲಿ ತನ್ನ ಬಾಯಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಹೋರಾಟವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தை அவன் வாயில அறிக்கையிட்டு சாட்சி சொல்றான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎಂಬತಕ್ಕಂತ ನಾಮವನ್ನ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಆತ ನಿಲ್ತಾ ಇದ್ದಾನೆ. எந்த பிசாசு வந்தாலும் இப்படிதான் தோக்கடிக்க முடியுங்க. ಯಾವ ಸೈತಾನ ಬಂದ್ರು ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸೋಲಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இதுதான் அர்த்தம். இந்த இந்த தேவதூதர் வந்து அந்த பிசாசை தோக்கடிக்கிறது இதே 3 காரியங்கள் மூலியமாய் தான் பிசாசை ಆ தோக்கடிக்கிறான். ದೇವದೂತರು ಬಂದು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ಸೈತಾನನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೋಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதனால நம்ம இந்த 3 காரியங்களே நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா ஞாபகம் வச்சுக்கணும். 12வது அதிகாரம் 11வது வசனத்தை பிசாசு நம்மளுக்கு எதிர்த்து பேசும்போது 10வது வசனத்துல 11வது வசனத்துல அந்த அதுக்கு அதுக்கு சொல்யூஷன் அதுக்கு ஆன்சர் இருக்குது பாருங்க. ಅಲ್ಲಿ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 10, 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಸೈತಾನ ನಮ್ಮ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರತ್ಯುತ್ತರಗಳು, ಅದಕ್ಕೆ ಉತ್ತರಗಳು ಈ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ ಸಿಗಲ್ಪಡ್ತದೆ. சரி இதோட 12 அதிகாரம் முடிஞ்சுச்சு. ಇಲ್ಲಿಗೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ